ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்? ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? சூடான சாதம், வடித்த சாதம். என்னென்னா அது கொஞ்சம் மிச்சம் இருந்தால் மறுபடியும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நாளைக்கு கஞ்சி எடுத்துக்கலாங்கிறக்கா கொஞ்சம் கூடவே சாதம் வடித்து வச்சுருக்கேன். நம்மளோட உதிரியாக வடித்த சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார். இன்றைக்கி நான்வெஜ் எங்கள் வீட்டில் சார் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன். இது சாருக்காக வேண்டி முருங்கைக்காய் சாம்பார். அப்புறம் நம்மளால் எப்பவும் போல் மோர். எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கி கோலா உருண்டை, கொத்துக்கறி கோலா உருண்டை பண்ணியிருக்கேன். நம்மளோட சூப்பரான மட்டன் கோலா உருண்டை சூடாறிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பொரியல். முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்படிலாம் சூடாக சாப்பிடும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அப்படி பிரட்டி போட்டு அப்படி பந்தோசை மாதிரி அப்படி கெட்டியாக முட்டை பொரியல். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அப்படி முட்டை பொரியல். வேணுன்னா அப்படி முழுசாக கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி ஸ்லைஸ் போட்டு கூட அப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான முட்டை. 2 முட்டை போட்டிருக்கேன். போட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து போட்டு இப்படி சூப்பராக ஒரு பந்தோசை மாதிரி கெட்டியாக ஒரு முட்டை பொரியல். சூப்பராக நம்மளோட சூடான முட்டை பொரியல் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இதான் எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள், இந்த சமையல் பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. நம்மளோட மோர் கடைஞ்சது, அப்புறம் கொஞ்சமாக கொத்துக்கறி கோலா உருண்டை, அப்புறம் நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார். பக்கத்து வீட்டில் 2 முருங்கைக்காய் ஓசியாக கிடச்சிது, அதனால் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார். நம்மளோட சூப்பரான சூடான முட்டை பொரியல். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.